நீங்க உங்களோட மனுஷிக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? உங்களுக்கு எத்தனை புள்ளகள் இருக்குது? நீங்க புள்ளகளுக்கு எவ்வளவு உழைச்சி வச்சுட்டு வந்தீங்க? நீங்க என்ன தொழில் செஞ்சீங்க? உங்களோட பட்டம் பதவி என்ன என்று கேட்க போறல. அல்லாஹ்வ தெரியுமா? ரப்பே காப்பாத்து. அல்லாஹ்வ தெரியுமா அப்படிதான் கேட்க போறது. ஆனா இவனை படிக்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்யலங்க. வேற எதையெல்லாம் படிச்சு தள்ளினோம். அல்லாஹ்ன்றவன் யார், அவனுடைய சக்தி என்ன என்பதை நாம் படித்தோம். முதல் பாடம். அப்ப மண்ணறையில் கேட்கப்படுவது இன்ஜினியர் கோர்ஸ் அல்ல, டாக்டர் கோர்ஸ் அல்ல, அகீதா தான், கொள்கைதான். மண்ணறையில் கேட்கப்படும் முதல் கேள்வி. நாங்க சொல்றோம் நாங்க கொள்கையே இல்லைன்னு, ஆனா கேட்கப்படுறது முதல் கேள்வி அகீதா, கொள்கை தான் கேட்க போறான். ரப்புக்க என்பது அகீதாவே தான். அகீதாவுல அதுவும் எப்பகுதி? மலக்குமார்கள், நபிமார்கள், வேதங்கள், இதெல்லாம் இஸ்லாம் பாடத்துல உள்ள பாடங்கள். இந்த பாடங்கள்ல எப்பாடத்தில் மன் ரப்புக்கையை கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா? தௌஹீத் பாடத்துல தான் படிச்சு கொடுக்கிறாரு. தௌஹீத் பாடத்துல தான் மன் ரப்புக்க என்பதை படிச்சு கொடுப்பாங்க. அல்லாஹ்டா யார், ரப்புண்டா யார். அப்ப மண்ணறையில் கேட்கப்படும் முதல் கேள்வி தௌஹீதோட சம்பந்தப்பட்டதுங்க. நாங்க தானே சொல்லிட்டோம் தௌஹீத் இல்லைன்னு. முதலாவது கேட்க போறது படைத்தல் பரிபாலத்தல் யார், கொள்கை தான் முதல் கேள்வி. தௌஹீது தான் முதல் கேள்வி. தௌஹீத் என்றால் நமக்கு அலர்ஜி, நமக்கு ஒரு விருப்பம் இல்லாத தன்மை, ஒரு அந்நியமாக்குகின்றோம். தௌஹீத் என்பது ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, இறைவனை தவிர வேறு எவருக்கும் வணங்குவதில்லை என்பதுதான் தௌஹீத். வேற ஒன்றுக்கும் தௌஹீத் என்று சொல்றது இல்லை. ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, அதற்கு தான் தௌஹீத் என்ற. எனவே தௌஹீதை மறுத்துவிட்டு கொள்கையில் வாழாமல் இருந்துவிட்டு ரப்பி அல்லாவை வாழ்க்கையில் காட்டாமல் இருந்துவிட்டு மண்ணறையில் வெல்ல முடியவே முடியாது. அங்க மனனம் வேலை செய்யாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன உதாரணம்ங்க, சின்ன உதாரணம். 5 களிமாக்களை புள்ளகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம், மக்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. 5 களிமாக்கள். அவ்வல் களிமா தய்யிப் என்று சொல்லுகிறோம், 2ஆம் களிமா ஷஹாதத் என்கிறோம், 3ஆம் களிமா தம்ஜீத் என்கிறோம், 4ஆம் களிமா தௌஹீத் என்கிறோம், 5ஆம் களிமா ரத்துல் குஃப்ரி என்கிறோம். 4ஆம் களிமா என்ன? தௌஹீத். இந்த வசனத்தை நாங்க போடல, அந்த காலத்துல இருந்து 4ஆம் களிமா தௌஹீத் என்று தான் வருகிறது. அப்ப நீங்க தௌஹீத் இல்லன்னா நீங்க 4ஆம் களிமாவை ஏற்றுக்கொள்ளலையா? 4ஆம் களிமாவை ஏற்றுக்கொள்ளலானே முஸ்லீம் இல்ல. எல்லாத்தையும் கேளுங்க நீங்க. 4ஆம் களிமாவுக்கு பெயரே தௌஹீத். 5 களிமாவையும் புள்ளல் பாடம் வாங்கினா பரிசையும் கொடுக்குறாங்க. தௌஹீதுக்காரன அநியாயமாக காட்டி கொடுக்கிற வேலையும் செய்வாங்க. அப்ப என்ன, களிமாவுல தௌஹீத் இருக்குது. அப்ப ஏன் அதுல வெறுப்பு? களிமா இல்லாட்டி சொர்க்கம் போக இயலாதே. தௌஹீத களிமாவோட இல்லையா ஜாயின் பண்ணி வச்சிருக்குது. எனவே சகோதரர்களே, நாம் தௌஹீத்வாதிகளாக வாழணும். அப்படின்னா என்னன்னா, அல்லாவை தவிர வேற எவருக்கும் வணங்குவது இல்லை என்பதுதான் தௌஹீத். அல்லாஹ்வை மட்டும் தொழுது வணக்கம் செய்து அனைத்து வணக்கங்களையும் அவனுக்கு வழங்குவது, அதான் தௌஹீத் என்றது. இந்த தௌஹீத் கேள்வியை தான் மண்ணறையில் முதலில் கேட்கப்பட இருக்கின்றது. எனவே மன் ரப்புக்க என்பது சாதாரண கேள்வி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில யாரை ரப்பாக ஆக்கி வாழ்ந்தோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த கேள்விக்கு நாம் அனைவரும் பதிலளித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான்